ஈச்சம்பாடி vs மோட்டுப்பட்டி. இந்த டேல ஃபர்ஸ்ட் ப்ரீ குவார்ட்டர் மேட்ச். இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க டேரெக்டாக குவார்ட்டர் ஃபைனல் என்ட்ருவாங்க. சரி, லூஸ் பண்ண டீம் ப்ரைஸ் என்ட்ரு ஆவாங்க. ஸோ ஈச்சம்பாடி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பால் யூஸ் பண்ணுவோம். 1 பால் மட்டும் 2 போடலாம். ஸ்ட்ரைக்கில் வேல், நான் ஸ்ட்ரைக்கில் பச்சையப்பன், பவுலிங் தான் முனுசாமி. கண்டிப்பாக இந்த பால் நல்லாயிருக்கும். நல்ல வேரியேஷன். நான் வைடு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரீவா பேட்டில் பொட்டுச்சியா. கீப்பர் கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காரு. ஸோ வேரியேஷன் கரெக்டாக கெஸ் பண்ணல வேல். ஃபர்ஸ்ட்டு கேள் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாலில் நல்லா பிரேக் த்ரூ, நல்லா ஸ்டார்ட் முனுசாமிட்டே இருந்து. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீராம். போன மேட்ச் நிறைய பேர் ஷாட் பார்த்தோம் இவரோட பேட்லேருந்து. கேப்ல விழுந்துருக்கு, யாருமே இல்லை. 1 பவுன்ஸில் பவுண்டரி. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஸ்ரீராமோட பேட்டில் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே பேஸ் பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் அதான் ஸ்கொயர் கேட்ச் வர விட்டு கேப்ல தெளிவாக பேஸ் பண்ணியிருக்காருங்க. பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி ஸ்ரீராமோட பேட்டில் இருந்து. நல்லா ஸ்டார்ட் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் பவுண்டரி. ஹேட்ரிக் பவுண்டரி அடிச்சா கமிட்டியில் டிஷர்ட்டும் மேக் பண்ண தரதா சொல்லியிருக்காங்க. லெக்கில் போட்டு போயிருக்கு. சிங்கிள் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வெளியே வந்துட்டாருங்க. ஸோ கீப்பர் இங்கே டேரக்டாக அடிச்சிருக்காரு. நல்லா மைண்ட் கேம் கீப்பர்ட்ட இருந்து. ஸோ செகண்ட் கேள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு 2 பேட் அடிச்ச பேட்ஸ்மேன் வெளியே அனுப்புறாங்க. மட்டும் போடுறாங்க. நல்லா மைண்ட் கேம் கீப்பர்ட்ட இருந்து. நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வெட்டி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இந்த ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவரில் 10 ரன் வந்திருக்கு. ஸோ முக்கியமான 2 விக்கெட்டு ஃபர்ஸ்ட் ஓவரில் லூஸ் பண்ணியிருக்காங்க மோட்டுப்பட்டி. ஸ்ட்ரைக்கில் வெற்றி. ஸோ இவரோட பேட்லேருந்து போன மேட்ச் நிறைய பெரிய ஷாட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பாலே பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்லேயும். ஸோ போன மேட்சோட அதே ஃபார்ம் இந்த மேட்ச்சில் கண்டினியூ பண்ணுறாரு வெற்றி. நல்லா பேட்டிங், நல்லா ஸ்டார்ட். பவுலிங் இல்லை மணி. லோ ஃபுல்ட்டா ஸ்லிக் பண்ணி விட்டுருக்காரு. நல்லா மைண்ட் 1 பவுன்ஸ் பவுண்டரி. அதுக்கப்புறம் பவுண்டரி வந்திருக்கு. நல்லா பவுன்ஸுங்க. தேவையான பந்து இந்த ஓவரில். சிங்கிள் மட்டும் லாஸ்ட் 2 இந்த ஓவரில். ஸ்கூப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பேட்டில் படலைங்க. ஆக்சுவலாக போன பால் ஒவ்வொருத்தருல ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க. வெற்றி. டேஃப் லாஸ்ட் மிஸ்ஃபீல் இங்கே ஈஸி 2. 2 ஓவருக்கு ஸ்கோர் 25 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க மோட்டுப்பட்டி. பவுலிங் எல்லாம் முனுசாமி ஃபர்ஸ்ட் பாலே பண்ணியிருக்காரு. கிளியர் ஆயிருக்கு. இதோட பச்சை பேட்டில் ஃபர்ஸ்ட் கரண்ட்ல அந்த அளவுக்கு சிங்கிள் மட்டும் தேடி போய் ஆடி இருக்காருங்க. எங்க ஐசி ஸ்டூடண்ட்ஸ் கரெக்டாக வச்சுருக்காரு. அனதர் பவுண்டரி வெட்டியோட பேட்லேருந்து. நல்லா வேரியேஷன் லெஃப்ட் வந்துச்சு. சிங்கிள் டீப்ல டிஸ்டன்ஸ் போலங்க. கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காரு. தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் அன்ஸ்ட்ரைக்கல் மேட்ச் இப்போ ஸ்ட்ரைக்கில் கேப்பில் போயிருக்காங்க. ஃபீல்டரே இல்லைங்க. கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த பால் ரன் அவுட்டுங்க. ஓவத்தில் ஓட பார்த்தாங்க. கண்ணி பேட்ஸ்மேன் லோக்கல் கீழே வந்துச்சு. ஐயா போயிருக்கு. சான்ஸ் கண்ட்ரி சைடில் டீப்பில் ஃபீல்டர் இருக்காரு. கேட்ச் கரெக்டாக இருக்காங்க. நிதிஷ் ஸ்ட்ரைக்காக நியூ பேட்ஸ்மேன். இந்த ஒரு 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மொத்தப்பட்டி. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தேவை என்ன பண்ணுங்க. டாட் பால் 4 ஓவருக்கு ஸ்கோர் 45 ரன் வந்திருக்கு. 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மொத்தப்பட்டி. கடைசி 2 ஓவராக ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க பேட்டிங்கில். பவுலிங்கில் கணபதி வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டார். ஃபர்ஸ்ட் 1 3 பால் கைன் வைடுங்க. பேக் டு 2 வைட். ஃபர்ஸ்ட் 1 பேக் டு 2 வைடுக்கு அப்புறம்
க்ளீன் போல் மிடில் ஸ்டம்ப் எடுத்திருக்காரு. நல்லா பிரேக் த்ரோ கண்ணா இருந்து ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். சான்ஸ் ஃபார் கேட்ச். ஃபீல்டரை கிராஸ் பண்ணியிருக்கீங்க. தேவையான சிக்ஸர் சொல்லலாம். 4 பேர் இருக்கு ஸ்விங்ஸில். எக்ஸலண்ட் டேக்கர். நல்லா கம்பேக் டெலிவரி. டாட் பால். க்ளீன் போல்டுங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். இங்கே இருக்கு. கடைசி பால். கிராஸ் பண்ணிருக்கு. கடைசி பாலை பவுண்டரி முடிக்கிறாங்க. மோட்டுப்பட்டி உள்ளே வந்துட்டாங்க. 59 ரன் ஆகிருக்காங்க. ஈச்சாம்பாடி 60 ரன்னும். ரெண்டு டீமே செகண்ட் ரவுண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் 80+ மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக சேஸ் நல்லா இருக்குங்க. ஈச்சம்பாடிக்காக ஸ்ட்ரைக்கில் நிதிஷ் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் முனுசாமி. பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் வர போட வெற்றி வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த காம்போ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பால் ஏற்கான ட்ரை. ஒரு சிங்கிள் மட்டும். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ் பண்ணி இப்போ ஸ்ட்ரைக்கில் முனுசாமி. தாருவான். சரி அப்பெல்லாம் பேட்டில் ரெண்டு ஃபீல்டருமே எடுத்துருக்காங்க. கடைசியில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2 runs. லாங் ஆஃப்ல நல்லா ஸ்டாப் டீட்டா. சரியா பல்லா. கைன் பேக் டு பேக் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 6 ரன் வந்திருக்கு. புரசியாக போட்டிருக்காரு வெற்றி. நல்லா ஸ்டார்ட். 30 பவுண்டரிஸ். பவுலிங்கில் பச்சையப்பன் 54 ரன் கேரி ஆகல. சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் ரீபால் ஷாட்டுங்க. இப்போ பால் விண்டிக்கே ட்ராவல் ஆகிடுச்சு. கிளியராக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் 6. 7 பேட்டில் வந்துருக்கு. நல்ல ஷாட். பேட்டில் போட்டு கீப்பர் கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காருங்க. நல்லா கம்பேக் டெலிவரி. 6க்கு அப்புறம் பச்சையப்பன் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரித்திக். ஸோ செகண்ட் ரவுண்டில் ஹேட்ரிக் 6 பார்த்தோம் ஒரு பேட்லேருந்து. அந்த ஃபார்ம் இங்கே தேவைங்க. ஃபர்ஸ்ட் பால் கேப்பில் போயிருக்கு. காம்படிஷன் 6 கொடுத்துருக்காருங்க. ஸோ எந்த மேட்சும் அத்தை கண்டினியூ ஆகுதுங்க. நல்லா பேட்டிங். நல்லா ஸ்டார்ட் எடுத்துகிட்டு ஃபுல் டாஸ். கேப்பில் பேஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ 6க்கு அப்புறம் பவுண்டரி வந்துருக்கு ரித்திக்கோட பேட்லேருந்து. நல்லா பேட்டிங். லாஸ்ட் இந்த வரல. சரியா பண்ணலைங்க. சான்ஸ் இருக்கா. நல்ல எஃபர்ட். கேட்ச் எடுக்கல. 2 runs. 2 ஓவருக்கு ஸ்கோர் 26 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த 18க்கு 34 ரன் ஆடணும். ஸோ அடுத்த ஒரு எல்லாருமே மேட்ச் வர இருக்கும். பவுலிங்கில் அகைன் வெற்றி வந்திருக்காருங்க. ஷாட்டுங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் பண்ணி பண்ணியிருக்காங்க. தேவையான 6 சொல்லலாம். நிதிஷோட பேட்டுக்கு இன்னும் 28 ரன் தேவை. ஓ அதே பால் லைனா மிஸ் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன். நல்லா கம்பேக். ஃபர்ஸ்ட் செகண்ட் லூஸ் பண்றாங்க. ஈச்சம்பாடி ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். பேட்ல போட்டு கீப்பர் அகைன் செகண்ட் ரவுண்ட்ல எடுத்துருக்காருங்க. எஸ் பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்றாங்க. ஈச்சம்பாடி நல்லா நல்லா பிரேக் த்ரோ பண்ணிட்டே இருந்து 6 போனாலுமே 2 விக்கெட் எடுத்துருக்காருங்க. இன்னும் 15க்கு 28 ரன் ஆனோம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. நல்லா ஏக்கர். சிங்கிள் மட்டும். சிங்கிள் மட்டும். கொடுத்துருக்காருங்க. முக்கியமான 4th விக்கெட் லூஸ் பண்ண ஈச்சம்பாடி. நல்லா த்ரோ. 3 ஓவருக்கு ஸ்கோர் 34 ரன் வந்திருக்கு. அடுத்த 12க்கு 26 ரன்னும். அடுத்த மேட்ச் வருது. பவுலிங் இல்லை மேட்ச் வரப்பட வீடு வந்திருக்காரு. 26 ரன் தேவை. ஃபர்ஸ்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால். பெரிய ஒயிடுங்க. கீப்பர் எடுக்கல. பேக்கில் ஸ்லிப் எடுக்கல. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிங்க. ஸோ இந்த பால் ஒயிட் ப்ளஸ் பவுண்டரி. முக்கியமான ஒயிட் போட்டிருக்காருங்க. 5 ரன் வந்துருக்கு. கீப்பர் எடுக்கல அகைன்.
ஐஸில் ஒரு ரன் ஸ்ட்ரைக்காக மாதிரி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் போன நியூ பேட்ஸ்மேன் மணி இருப்பார். ஸ்ட்ரைக்கில் மணி கண்டிப்பாக பெருசாக தேவை. 10க்கு 20 ஓகே கீழே வந்துச்சுங்க. நல்லா பால். ஷாட்டுங்க. ஃபீல்டர் இருந்தாலுமே கிராஸ் ஆகிருக்கு. தேவையான 6 மணி பேட்லேருந்து 8க்கு 14 ரன் ஆடணும். 2 பால் இருக்கு இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஸ்டம்புக்கு மேலே வந்திருக்கு. சம்பீர் விக்கெட் கொடுத்துருக்காருங்க. ஸ்டம்புக்கு கொடுத்துருக்காரு. நல்லா கம்பேக். 6க்கு அப்புறம் வேல் முக்கியமான இடத்துல 50 கோல் யூஸ் பண்ணுறாங்க. எச்சம்பாடி ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் இந்த ஓவரில் யூஸ் பண்ணுறாங்க. பேக் யூஸ் பண்ணுறாங்க. இம்ப்ரெசிவாக போட்டுருக்காருங்க. மேட்ச் வர வேல் நல்லா பவுலிங். ஸோ 6 போனாலுமே முக்கியமான 2 எடுத்திருக்காரு. கடைசி 6க்கு 14 ரன் ஆடணும். 4 ஓவருக்கு ஸ்கோர் 46 வந்திருக்கு. 5 கோல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஈச்சம்பாடி. கடைசி 6க்கு 14 ரன் ஆடணும். பவுலிங்கில் ஸ்ரீராம் கடைசி 6க்கு 14 ரன் ஆடணும். 6க்கு 13 ரன் ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் விடப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் டாட் பால். 5க்கு 13. ஸோ பேட்டிங் ட்ராக் தான். கண்டிப்பாக பேட்டில் பட்டாலே வெளியே போயிடும். பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டாரு. முக்கியமான லூஸ் பண்ணுறாங்க. 70க்கு நல்லா இருக்கு. செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். 4க்கு 13 ஆடணும். வைடு ஒரு மேலே ஒரு வைடாக போட்டார். 4க்கு 12 ஆடணும். நல்ல வேரியேஷன் டாட் பால். ஸோ போன மேலே வைடாக போட்டிருக்காரு. இன்னும் 11 தான் ஆடணும். 3க்கு 11. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பேட்டிங். இருந்தாலும் இங்கே செகண்டுக்கான ட்ரை இல்லை. ஒரு சிங்கிள் பண்ணுறோம். கடைசி 2க்கு 10 ஆடணும். கண்டிப்பாக வைடு போன மேலே வைடாக போட்டிருக்காரு. கடைசி 2க்கு 9 ரன் ஆடணும். எக்ஸலன்ட் டேக்கர். நல்ல கம்பேக். கடைசி 1க்கு 10 ஆடணும். 1க்கு 9 ஆடணும். ஓட்டுப்படி வின் பண்ணுறாங்க. கடைசி போட்டு எக்ஸ்ட்ராஸ் போனாலுமே வித்தவுட் போட்டுச்சால ஃபர்ஸ்ட் டீமாக குவார்டர் ஃபைனல் என்ட்ராங்க. ஸோ ஈச்சம்பாடி இந்த மேட்ச்சை லூஸ் பண்ணாலுமே ப்ரைஸ்க்கு குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு கமிட்டி சார்பாக ஏர்பாட்ஸும் டிஷர்ட்டுமாண்ணா ஏர்பாட்ஸும் டிஷர்ட்டும் தராங்க. எஸ்டிஆர் மொபைல்ஸ் ஸ்பான்சர். டோர்னமெண்ட்டோட 6th ப்ரைஸ் ஈச்சம்பாடி வாங்குறாங்க.